பெண்களுக்கான அற்புதமான பதிவு. பெண்கள் தாய் வீட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாமா அப்படின்னா, பெண்கள் தாய் வீட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது புகுந்த வீட்டுல நடக்காது. அவங்க உள்ள அந்த திதியை தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது வழக்கத்திலும் இல்லை. ஏன்னா புகுந்த வீட்டோட குலதெய்வம் அந்த வீட்டோட முன்னோர்கள் தான் அந்த வீட்டுல செயல்படுவாங்க. தாய் வீட்டு குலதெய்வமோ தாய் வீட்டு முன்னோர்களோ அங்க அந்த பூஜைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப பெண்கள் என்னதான் செய்யறது? இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணு 2 பெண்ணுன்னு பெற்றவர்களுடைய கதி என்ன? அவர்களுக்கு எப்படி இந்த பெண்கள் திதி கொடுக்க முடியும்? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது ஒரு அற்புதமான தீர்வை நான் சொல்லி இருக்கிறேன். ஜாதகம் பார்க்க வரும்போது இது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு அற்புதமான தீர்வு என்ன அப்படின்னா, பெண் புகுந்த வீட்டுக்கு சென்றாலும் அவர்களுடைய முன்னோருடைய ஆத்மா அவர்களை நினைத்து கொண்டிருக்கும், அவர்களை சுற்றி வரும். ஆனா வீட்டுக்கு வெளியே இருப்பாங்க. அப்ப என்ன செய்யலன்னா, பெண்கள் அமாவாசை தர்ப்பணமோ திதியிலோ புகுந்த வீட்டில் கொடுத்தாலும் ஒரு பாத்திரத்தோ டம்ளர் வச்சுக்கோங்க, டம்ளர்ல தண்ணி ஊத்திக்கோங்க, அதுல சில கொஞ்சமா எள்ளு, கருப்பு எள்ளு போட்டுங்க. இதை கொண்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு வெளியே தெற்கு பகுதியில் வைக்கலாம் அல்லது தென் மேற்கு பகுதியில் வைக்கலாம். உங்க தாய் வீட்டு முன்னோர்களை நினைத்து இந்த டம்ளர் தண்ணியில கொஞ்சம் எள்ளு போட்டு நீங்க வச்சீங்கன்னாக்கா அது அவங்களுக்கு தாகம் தீரும், ஆசி வழங்கும். என் மகள் என்னை நினைக்கிறாளே அப்படின்னு வாழ்த்திட்டு போவாங்க. அதனால தாய் வீட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க முடியவில்லை என்றாலும் புகுந்த வீட்டிலேயே நீங்கள் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணலாம். வீட்டுக்கு வெளியே தெற்கு அல்லது தென்மேற்கு மூலையில டம்ளர் தண்ணியில எள்ளு போட்டு வச்சாலே உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுத்ததற்கு சமம், அமாவாசை வழிபாடு செய்ததற்கு சமம். எனவே இந்த முறையில் தாய் வீட்டு முன்னோர்களையும் நீங்கள் மனதார நினைத்து எள்ளும் தண்ணியும் தர அந்த ஆத்மாக்கள் உங்களை வாழ்த்தும், வணங்கும், இறைவனுடைய திருவடி நிழலில் நிம்மதியாக இளைப்பாரும்.